ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 9ஆம் இடம் தர்மஸ்தானம், தர்மவான்களின் வீடு, நீதிமான்கள், நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், எப்பயுமே ஒரு சாகச விரும்பிகள், பிறரால் முடியதை நம்மளால் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரர்கள். குரு பகவான் ராசியை பார்க்குறாரு, பெயர்ச்சியாக வந்துட்டார், ராசியை பார்க்குறாரு, வாழ்த்துக்கள். ரொம்ப நாளப்பட்ட கஷ்டம் தீருது. ராசிக்கு குரு பகவான் வந்திருக்கிறாரு. பொதுவாக குரு பகவான் 3 இடத்துல இருந்து தனுசுவை பார்ப்பார். எங்கேருந்து சார் பார்ப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா மேசத்துலேருந்து பார்ப்பார், மிதுனத்திலிருந்து பார்ப்பார், சிம்மத்திலிருந்து பார்ப்பார். ஸோ இந்த 3 இடத்துக்கு குரு பகவான் வரும்போதெல்லாம் தனுசுவை பார்ப்பார். தான் சொந்த மூலத்திரிவனை ஆட்சி விட்ட பார்ப்பார். இப்போ மிதுனத்துக்கு இருக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு ராசியை பார்ப்பார். நல்லாயிருக்கும், நல்லா இருக்க போகிறீங்க. எல்லோரும் உங்களை லைக் பண்ண போகிறாங்க. எல்லாருக்கும் விரும்பியவன ஆக போகிறீங்க. எல்லோருடைய பிரேமம், பாசம், அன்பு, நேசம் உங்கள் மேலே இருக்கும். நீங்களும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ நிறைய போடுறோம். போதி ஜோடத்திலிருந்து சாதக பாதங்கள் எல்லா தகவலும் சொல்கிறோம். ராசி பலன்கள், பரிகாரங்கள், தோஷங்கள், கிரக தசாபுத்திகள், வழிபாடுகள் நிறைய சொல்கிறோம். எங்கள் டீமுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரக நிலையில் எடுத்துட்டோம்னா நல்லா தான் இருக்குது. ராசியை குரு பார்க்குறாரு. ராசிக்கு 3ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு ராகு கேதுகள் வர போகிறாங்க. அடுத்து 4ஆம் இடத்துல சனி பகவான், சுக்கிரன் இருக்கிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், புதன். 6ல் சூரியன் இருக்கலாம், புதனும் இருக்கிறாரு, கொஞ்சம் டிஸ்டர்பு. அடுத்து புதன் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா 7 10 கூடையவன் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இருப்பினும் அவர் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் சுப விரயத்தை கொடுப்பாரு. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது, நீச செவ்வாயாக இருக்கிறாரு. ஸோ செவ்வாய் புதன் நிலைப்பாடு சரியில்லை இப்போதைக்கு. சரியா நேரில் சனி பகவான் அது சரியில்லை, அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரு. ஸோ சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், இந்த 3 கிரகங்கள் இப்போதைக்கு சரியில்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு நான் பலன்கள் அப்பப்போ சொல்கிறேன். நான் இந்த வீடியோ முக்கியமான வீடியோ நேர்களே, இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுமையாக கேளுங்க. உங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த வீடியோ தகவல் பயன்பெறும். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு இருக்கிறானுங்க. ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாமல் இருக்கணும். தேக ஆரோக்கியத்தோடு இருந்தானா ஆட்கள் எப்படினாச்சும் சம்பாதிச்சு மேலே வந்துடுவாங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்றில் பிடிச்சி மேலே வந்துடுவாங்க. ஸோ நோய் இல்லாமல் இருக்கணும். இப்போ நான் தனிப்பட்ட முறையில் நிறைய ஜாதகம் பார்க்குறேன். சேனலில் பேசுனாலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் நிறையா பார்க்குறேன். ஒவ்வொருத்தர் ஜாதகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு லக்கணம் கெட்டு போயிருக்கும். லக்கணாபதியை காட்டிலும் 6 கூடையவன் வலுத்திருப்பார். சரியா? அதனால் அவங்களுக்கு என்ன இருக்கும்னா பிறவிலே உடல்நல பிரச்சனை இருக்கும், மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும், உடல் உபாதைகள் நிறையா இருக்கும். ஸோ இப்போ தனுசு ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன சொல்கிறேன்னா, கிரகங்கள் எவ்வாறு உங்களை பாதிக்குது, எந்தெந்த கிரகங்கள் கெட்டுப்போனால் என்ன மாதிரி வியாதிகள் வரும், அதை எப்படி தீர்க்கலாம், அதை பற்றி தான் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் தேவைப்படாது, ஆனால் சில பேருக்கு தேவைப்படும். சில பேர் இதை பற்றி தெளிவு இல்லாமல் இருப்பாங்க. அந்த தெளிவுபடுத்துக்காக வீடியோ போடுறேன். வழக்கம் போல் வீடியோவை பாருங்கள், ஆதரவு கொடுங்க நேயர்களே. தெரிஞ்சுக்கோங்க, தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் யார் இருந்தால் அவங்களுக்கு சொல்லுங்கள். பட் இது முக்கியமான வழிபாடு தான். சரியா? நோயின்னு சொல்ல முடியாது, 6ஆம் இடத்தை சார்ந்து சொல்கிறேன். 6ஆம் இடங்கிறது கடன் நோய் எதிரி. அதில் நான் நோய்களை பற்றி தான் சொல்கிறேன். 6ஆம் இடத்துல கிரகங்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நோயும் கொடுக்கும், கடனையும் கொடுக்கும், எதிர்ப்பையும் கொடுக்கும், பகைமையும் கொடுக்கும். நோய்க்கு யார் சார்னா சனி பகவான் தான். 6ஆம் அதிபதி வலுத்து சனி பகவான் வலுத்து 6ஆம் இடம் 6 கூடையவன் கூட சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா, 6 8ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா நோய் தாக்கம் இருக்கும். அதே மாதிரி எதிர்ப்பு, பகைமை, அதுக்கு செவ்வாய் ஜனன ஜாதத்தில் கெட்டு போயிருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் பகைமை எதிர்ப்பு இருக்கும். கடனுக்கும் செவ்வாய் சனி 2 பேர் வருவாங்க. சுக்கிரன் கடன் அடைக்க வருவார். இப்படி இந்த 3 கிரகங்கள் முக்கியமான கிரகங்களாக பார்க்கப்படுகிறது. கடன், நோய் எதிரிக்கு சனி பகவான் தான் இதில் பிரதான கிரகமாக இருக்கிறாரு. கடனுக்கும் நோய்க்கும் பிரதான கிரகம் சனி பகவான் தான். அதுபோல் லக்கண ரீதியாக நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தாலுமே லக்கண ரீதியாக 6 கூடையவன் வளர்க்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தனுசு ராசி, தனுசு லக்கணம், 6 கூடிய சுக்கிரன் வளர்த்துட்டாரு, குரு தாழ்ந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜனன ஜாதகத்தில் நோயோட தாக்கம் இருக்கும். அது எப்போ இருக்கும்னா சுக்கிர தசையில் இருக்கும், இல்லை சுக்கிர புத்தியில் வரும். நீங்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா வச்சுக்கோங்களேன். பிறக்கும்போதே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதைத்தான் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு குழந்தை பிறக்கும்போதே அதுக்கு சில காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஒரு 5 வயசு வரைக்கும் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அடிக்கடி சளி பிடிச்சிடும், காய்ச்சல் வந்துடும், ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. பிரைமரி காம்ப்ளெக்ஸும்பாங்க. இது தாய்மாருக்கெல்லாம் தெரியும். சரியா? ஏன்னா அந்த சுக்கிரன் அந்த தசையில் அந்த இதை கொடுத்துருவார். இல்லைனா சுக்கிர புத்தி வரும்போது கொடுப்பார். ராகு திசை சுக்கிர புத்தி, சூரிய திசை சுக்கிர புத்தி, தனக்கு பிடிக்காத தசையில் புத்தி வரும்போது செய்வார். ஸோ ஒவ்வொரு கிரகங்களுமே சில பங்களிப்பை தனி மனிதன் கொடுக்குது. அதனால் தனுசு ராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அந்த லக்கணத்துக்கு 6 கூடையவன் வலுத்து லக்கணாபதி வீக்காக இருந்தார்னா தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். அது எந்த வயசுலாச்சும் வரலாம், கொஞ்சம் வயசுலேயே வரலாம், வயசான காலத்தில் வரலாம். அந்த தசா புத்தி காலத்தில் கூடுதலாக இருக்கும் அதோட தாக்கம். அதுபோல் 8 கூடையவனும் வளர்த்துடக்கூடாது. 8 கூடையவன் வளர்த்தா ஆயில் தீர்க்கம் தான். ஆயில் தீர்க்கத்துக்கு நிறைய காரணம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஆயில் இருக்கணும். நோய் இருந்தாலுமே ஆயிலோடு இருக்கணும்.
நித்திய கண்டம் பூர்ண ஆயிரு அப்படிம்பாங்க. சில பேர் தின பிரச்சனையோடு இருப்பாங்க. ஆனால் 100 வயசு 80 வயசு வரைக்கும் இருப்பாங்க. வீட்டில் பார்த்தோம்னா பெரிய தாத்தாலாம் இருப்பார், லொக்குன்னு இரும்பிட்டு இருப்பார். ஒரு 50 வயசுலேருந்து இரும்புவார், 80 வயசு வரைக்கும் வாழ்வார். அதை தான் சொல்லுவாங்க நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுமாங்க. அப்போ 8ஆம் அதிபதி வந்து வலுத்து இருக்கணும். 8ஆம் அதிபதி வலுத்து வந்து ஆயுள் தீர்க்கம் தான். அதே நேரத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துருவார். நோய் தாக்கம், வம்பு வழக்கு பிரச்சனைகள், ஒரு ஒவ்வாமைகள், அசௌரிய கோளாறுலாம் கொடுத்து மனுஷனை போட்டு அசத்துவாங்க. ஸோ இந்த 6-8 அதிபதிகள் வந்து ஜனன ஜாதகத்தில் மறைமுகமாக வலுப்பெறணும், நேரடியாக வலுப்பெறக்கூடாது. இதுதான் சப்ஜெக்ட்டு. 6-8 அதிபதிகள் வந்து மறைமுகமாக குரு சுக்கிர புதன் தொடர்பு இருந்தாங்கன்னா நல்ல பலங்களை கொடுப்பாங்க. ரைட்டு. இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் உள்ள ஒரு காம்பினேஷன் கலவைகள். பொறுமையாக கேளுங்க நேயர்களே. இதில் வந்து இனிமேல் தான் முக்கியமான தகவலுக்கு வரேன் நான். அதாவது உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து சில கம்ப்ளைண்ட் இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட் எதனால் இருக்குதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. இதுதான் முக்கியம். இந்த வீடியோவில் வந்து முக்கியமானது. சில பேருக்கு சில கம்ப்ளைண்ட் இருக்கும், அது எந்த கிரகத்தால் வந்திருக்கு, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் தடுமாற்றத்தில் இருப்பீங்க. அதை ஒன்பை ஒன்றா சொல்கிறேன், அதுக்குண்டான பரிகாரமாக சொல்கிறேன். ஈஸியான வழிபாடு சொல்வேன். ஈஸியான வழிபாடு, ஈஸியான பரிகாரம். ரொம்ப பொருள் செலவு இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டில் கஷ்டப்படுறீங்க. நம்ம பூமியில் எதுக்கு வாழ்கிறோம்? 4 காசு சேர்க்கறதுக்காக தான் வாழ்கிறோம். 4 காசு சேர்த்து வச்சாச்சான் கடைசி காலத்தில் நம்ம 4 பேர் மதிப்பானுங்க, பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும், வீட்டுக்கு நல்லது செய்யணும். இருப்பு இருந்தால் தான் நம்ம மற்றவங்க பொறுப்பாக பார்த்துக்குருவாங்க. இருப்பு இல்லைன்னா எவனும் பார்க்க மாட்டானுங்க, அவன் ஜவரத்துக்கு போயிடுவானுங்க. இதுதான் உலக இயல்பு. 1000 தான் பாசமாக இருந்தாலுமே என்ன சொல்லுவாங்க, ஜான் வயிறு தனி. தாயாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாய் வயிறு தனி. தாய்க்கு பைசா தாய் சாப்பிட்டாகணும், பிள்ளைக்கு பைசா பிள்ளை சாப்பிட்டாகணும். இதுதான் இயற்கை நீதி. ஆசாபாசம் 1008 இருந்தாலுமே வாய் வயிறு வேறு. ரைட்டு. இப்போ வந்து ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக சூரியன் கெட்டு போயிட்டார் அப்படின்னா சில கம்ப்ளைண்ட் இருக்கும். சூரியன் எப்படி சார் கெட்டு போவார் அப்படின்னா, சூரியன் வந்து அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருவார். உங்கள் ராசியிலே இருப்பார். சரியா? அமாவாசை சந்திரனா உங்கள் ராசியிலே தான் இருக்கிறார் சூரியன். மார்கழி மாதம் அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதுபோக சூரியன் ராகு சனி கேது இவங்க கூட சேர்ந்துட்டாருன்னு சூரியன் கெட்டு போயிடுவார். செவ்வாய் கூட சேரக்கூடாது, உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் அதிகமாக கொடுத்துருவார். ஸோ சூரியன் அமாவாசை சந்திரன் ராகு சனி பகவான் கேது பகவான் அதுபோக செவ்வாய் கூட சேர்ந்தாருன்னா சூரியன் கெட்டு போயிடுவார். மற்ற கிரகம் கூட சேர்ந்தாருன்னா சூரியன் நல்லா இருப்பார். சரியா? அதனால் இந்த 5 கிரகங்கள் கூட சூரியன் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்திருந்தவங்களுக்கு வந்து சூரியனால் பிரச்சனை இருக்கும். அதுபோல் சூரியனை சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடாது. சனி தான் 3, 7, 10ஆம் பார்வையிலும் பார்க்கக்கூடாது. செவ்வாய் 4, 7, 8 பார்க்கக்கூடாது. சரியா நேர்களே? இதெல்லாம் நாங்கள் ஜனன ஜாதகம் செக் பண்ணும்போது இதெல்லாம் பார்ப்பேன். சில பேருக்கு நோய் பிரச்சனை அதிகமாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ சூரியன் கெட்டு போயிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் வயசுல கண்ணு பிரச்சனை, மஞ்சள் காமாலை, கண் நோய், கண்ணில் நீர் வடிகிறது, கண் பார்வை மங்குது, கண்ணில் பிரச்சனை இருக்கும். தலைவலி அடிக்க வர வந்துகிட்டே இருக்கும். இங்கே நிறைய பேருக்கு இதான் பிரச்சனை. நிறைய பேருக்கு தலைவலி வரும். ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியாமாங்க தலைவலி வரும். அப்பப்போ அந்த மாத்திரையை போடுவாங்க. தலைவலி மாத்திரையை போட்டுட்டு ரெமெடி தேடிட்டு இருப்பாங்க. காய்ச்சல் வரும் அடிக்கிறவங்க. எங்கேயோ மழை பெஞ்சா எங்களுக்கு வீட்டில் காய்ச்சல் வந்துடுங்க. பசியின்மை இருக்கும், பசிக்காது, டயத்துக்கு சாப்பிட முடியாது, பசி இல்லாமல் போயிடும். நான் ஒரு ஷார்ட்டாக தான் சொல்கிறேன், நிறைய இருக்குது. இருந்தாலும் சுருக்கமானது முக்கியமானது சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து போகிறேன். வயிற்றுப்போக்கு இருக்கும். சாப்பிட்டோன்னே வயிற்றுப்போக்கு ஆயிரும். வயிறு உஷ்ணமாக இருக்கும், வயிற்றில் சூடு இருக்கும். வயிற்றுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் கடப்பட சத்தம் கேட்கும். வயிற்றில் எதை சாப்பிட்டாலும் உஷ்ணமாக இருக்கும். சரியா? சூடாக இவங்களால் சாப்பிட முடியாது. சூடாக சாப்பிட்டாங்கன்னா உடனே மோசம் போயிடும். அதுபோய் இதய நோய் இருக்கும். ஹார்ட் பீட் அதிகமாகும். இவங்களுக்கு அடிக்கிறதுக்கு படபடப்பு அதிகமாக இருக்கும். திடீர்னு குப்புன்னு வேர்த்துரும். ஈபி பவருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சுன்னா குப்புன்னு வேர்த்துரும், படப்படன்னு ஆயிரும் இவங்களுக்கு. அந்த காற்றோட்டமான இடத்துல தான் நார்மலாக இருப்பாங்க வழியாக. காற்றோட்டம் இல்லாத இடத்துல இவங்களால் நார்மலாக இருக்க முடியாது. வெப்பச்சலனம் தாக்கும். அதனால் இதய நோய் இருக்கும். சரியா? அதுபோக வந்து பித்தம்னா என்ன? வெப்பம் தான். பித்தம் வந்து அதிகமாகிடும். சரியா? இவங்களாம் ஆல்கஹால் குடிக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த சாராயன்னு சொல்கிறாங்களே, சரக்கு. இன்றைக்கி சரக்குன்னு சொன்னால் தான் படக்குன்னு புரியும். சரக்கு டாஸ்மார்க்கில் போய் சரக்கு அடித்தோடனே ஒரு கட்டிங் தான் அடிப்பான், குப்புன்னு ஏறிடும். அவனால் நிற்க முடியாது. அப்படியே லம்புவான், ஏதோ ஒன்று பேசுவான். அது வந்து பித்தம் தூக்கி விட்டுரும். பித்த உடம்புக்கு உடனே தூக்கி விட்டுரும். சரியா? ஆல்கஹால் குடித்தா அது வந்து பித்தம் அப்படி தான். ஏன்னா உஷ்ணம் தானே அது. ஏற்கனவே ஆல்கஹால் உஷ்ணம் தான். உடம்புல போய் அந்த ரசாயனம் சேரும்போது கப்புன்னு தூக்கி விட்டுரும். பித்தம் அதிகமாக இருக்கனால அது டக்குன்னு தலைக்கு தூக்கி விட்டுரும். தலைக்கு தூக்கி விட்டதுனால அவனால் தாங்க முடியாது. உடல் வந்து பேலன்ஸாக இருக்க முடியாது. நிறைய இருக்குது லாஜிக்கு. ஜோதிடத்தில் எல்லாத்தையும் சொல்லலாம். சரியா நேர்களே? அது ஜோதிடரோட அறிவை பொறுத்து இருக்குது. அடுத்து தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். தாகம் ஒரே தாகம் தான். தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். நான் வரைச்சுமாங்க அதை ஊரில். நான் வரைச்சி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பானுங்க. அதுபோக வந்து வெயிலில் வெயிலில் போக முடியாது. வெயிலில் போனால் வாங்கி கீழே விழுந்துருவாங்க. வெயில் ஒத்துக்காது. இப்படி சில அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா சூரியன் சரியில்லைன்னு அர்த்தம். ஜனன ஜாதகத்தில் சூரியன் சரியில்லை, ராசிக்கோ லக்கணத்துக்கோ சரியில்லைன்னு அர்த்தம். இவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா, இவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணணும். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணால் நல்லதான். தனுசு ராசி நேரில் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அளப்பரிய அமைப்பு. ஏன்னா சூரியன் வந்து ராஜயோகாதிபதி, பாக்கியாதிபதி, 9 குடைவன். தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதான். அதுபோல் சூரியன் கெட்டு போனவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணணும். கோதுமை இருக்குல்ல, கோதுமை ஊற வச்சுருங்க.
கோதுமையை கொஞ்சம் போல் எடுத்து ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சுட்டிங்கன்னா நிறைய வரும். ஒரு கிண்ணம் நிறைய வரும். அதில் கொஞ்சம் வெல்லத்தை போட்டுருங்க. வெல்லத்தை போட்டு பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு வாழை இலையில் வச்சு பசுமாட்டு கொடுத்துருங்க. எந்த பரிகாரம் இருந்தாலும் அது பசுமாட்டு வாய்க்கு போச்சுன்னா சீக்கிரம் அதுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா பசுமாட்டு வந்து எல்லா தெய்வங்களும் பசுமாட்டில் குடியிருக்கு. எல்லா தெய்வங்களும் பசுமாட்டில் குடியிருக்கு. அதனால் பசுமாட்டுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கணும். கோதுமையை ஊற வச்சு அந்த பச்சை கோதுமையை எடுத்து கொஞ்சம் வெல்லம் போட்டுருங்க. வெல்லத்தை போட்டு பிசைஞ்சிருங்க. இலகிரும். அப்படியே ஒரு உருண்டை கை நிறைய உருட்டி வாழை இலையில் வச்சு பசுமாட்டுக்கு வாயில் கொடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் ரெமெடி ஆகும். நான் சொன்ன கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் சரியாக போயிடும். இது ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். ஞாயிறு ஓரையில் செய்யணும். ஞாயிறு ஓரைனா சூரிய ஓரை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இல்லைன்னா இரவு 8 to 9. மதியம் 1 to 2 ஈஸியாக பாசிபிலிட்டியாக இருக்கும். சரியா? மதியம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. நீங்கள் செஞ்சாலும் சரி, உங்கள் சார்பாக யார் செஞ்சாலும் சரி, இறைவன் நாமத்தை சொல்லிட்டு செய்யணும். சரியா? அது கொடுக்கும்போது ஓம் நம சிவாய நமகன்னு சொல்லிட்டு கொடுக்குறது மிகச்சிறப்பு. ஏன்னா சூரியன் வந்து சிவன் அம்சம். அதனால் சிவநாமத்தை சொல்கிறது மிகச்சிறப்பு. அடுத்து வந்து சந்திரன் கெட்டு போயிட்டா என்ன சார் அப்படிமோ? சந்திரன் மனோகாரகன், மாதுர்காரகன், நம்ம பூமியோட துணைக்கோள். ராசியில் தான் இருப்பார். தனுசு ராசியை விட்டு எங்கே போக மாட்டார். ராசியில் தான் இருப்பார். சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருப்பார். ராசியில் சூரியன் கூட சேர்ந்து கெட்டு போயிருப்பார். இல்லைனா ராகுபடியில் இருப்பார், கேதுபடியில் இருப்பார், இல்லைனா செவ்வாய் கூட சேர்ந்துருப்பார், இல்லைனா சனி பகவான் பார்வையில் இருப்பார், இல்லைனா செவ்வாய் பார்வையில் இருப்பார். செவ்வாய் பார்வையில் இருந்தாருன்னா எங்கள் கண்ணிலேருந்து செவ்வாய் பார்ப்பார், மிதுனத்திலேருந்து பார்ப்பார், இல்லைனா ரிஷபத்திலேருந்து பார்ப்பார். சனி பகவான் வந்து துலாமில் உச்சமாய் பார்ப்பார். இது பெரிய விஷயங்க. இவங்களுக்குலாம் ரொம்ப நோய் பிரச்சனை இருக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்கும். மனம் ஒரு நிலையில் இருக்காது. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு துலாமல உச்சமாகி சனி இருந்தாருன்னா சில பிரச்சனைகள் இருக்கும். மனம் ஒரு நிலையில் இருக்காது. அது சந்திரன் அமாவாசை சந்திரன் இருந்தாருன்னா சுத்தம். சனி பார்வை, உச்ச சனி பார்வை சனி சந்திரனுக்கு வந்துச்சுன்னா அது வந்து புணர்வு தோஷம் அப்படிம்பாங்க. நல்லா இருக்காது. நிறைய பேருக்கு இருக்கும். ஆமாம் சார், என் ஜாதகத்தில் அப்படி இருக்குன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதுக்கு இப்போ என்னென்னு சொல்கிறேன் நான். சரியா? இந்த வீடியோ எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு சில பேருக்கு இந்த வீடியோ புரியாமல் எனக்கு சில இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது சார், நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் பரிகார வழிபாடு சொல்கிறேன். தனுசு ராசி மக்களே, என்னை வாழ வைத்த மக்களே, உங்களுக்காகவே நான் மணக்கிறேன். சரியா? உங்களுக்கு நல்லது நடக்கணும். நல்லது வந்து எப்படினாலும் நடக்கணும். அதாவது எப்படின்னா, நீங்கள் நல்லது நடக்கணும்னா உழைச்சி சம்பாதிச்சு பெரிய லெவல் ஆகிறது நல்லதான். உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாலும் நல்லதான். சுவர் இருந்தால் தான் சித்தர் வர முடியும். அதனால் தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும். எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதுக்கு வழிபாடு பரிகாரம் சொல்கிறேன். சரி மக்களே, இப்போ வந்து சந்திரன் கெட்டு போயிருந்தாருன்னா நான் சொன்ன வழியில் கெட்டு போயிருப்பார். சனி பார்வையில் இருப்பார். துலாமிலேருந்து சனி பார்ப்பார், இல்லைனா மிதுனத்துலேருந்து பார்ப்பார், இல்லைனா மீனத்துலேருந்து பார்ப்பார். மீனம் கூட பரவாயில்ல, துலாமிலேருந்து பார்க்கக்கூடாது. துலாமிலேருந்து பார்த்தாருன்னா ரொம்ப சிவியராக இருக்கும். அதுபோல் செவ்வாய் கண்ணிலேருந்து பார்க்கக்கூடாது. கண்ணி செவ்வாய்க்கு ஒத்து போகாது. ஸோ இப்படிலாம் பேசணும்னா ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அது நம்ம நோக்கம் இல்லை. இருந்தாலும் சில அமைப்பு ரீதியாக சொல்கிறேன். அதெல்லாம் சொல்லணும். ஜோதிடர்னால் அமைப்பு ரீதியாக தான் சொல்லணும். ஓகே. மேத்தமெட்டிக்ஸ்னால் அந்த ஈக்குவேஷனை ட்ரைவ் பண்ணணும். அந்த ஈக்குவேஷனை வந்து அரைவ் பண்ணால் தான் அந்த ரிசல்ட் கரெக்டாக வரும். ஓகே நேர்களே, இப்போ சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னா பாலியல் பிரச்சனை இருக்கும். பாலியல் சம்மந்தப்பட்ட நோய் வரும். ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த மர்ம உறுப்பில், பிறப்பு உறுப்பில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதுபோக தோல் நோய் இருக்கும். ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் பஸ் இதாக இருக்கும். குளிர்காலத்தில் இருமல் வரும். சீதளம் அப்படிம்பாங்க. ஜலதோஷம் அடிக்கூற பிடிக்கும். கபம்னா என்ன? குளிர்ச்சி தான். அடிக்கூற ஜலதோஷம், மூக்கு விழுகிறது, நீர் சிந்துறது இருக்கும். சின்னம்மை அல்லது பெரியம்மை, தட்டம்மை இதெல்லாம் வரத்தான் செய்யும். இப்போ இதுக்கெல்லாம் தடுப்பூசி போட்டாங்க. இருந்தாலும் சில பேருக்கு வரும். அது சொல்லுவாங்க சிச்சிலப்பை அப்படிம்பாங்க, சின்ன அம்மை அப்படிம்பாங்க, புளிப்புளியாக இருக்கும் சிச்சிலப்பை அப்படிம்பாங்க. அது சில நேரம் வேர்க்கூறு மாதிரி வரும். அது அமைப்பு. சோம்பல்தனம் இருக்கும். சோம்பேறியாக இருப்பாங்க. டியூட்டிக்காக இருக்க மாட்டாங்க. மண்ணீரல் கெட்டு போயிடும். உடம்புக்குள்ளே இருக்கிற மண்ணீரல் கெட்டு போயிடும். லங்ஸ் பிரச்சனை வரும். நுரையீரல், சுவாசம். ஏன்னா சந்திரன் வந்து நுரையீரலை பாதிப்பார். சரியா? நுரையீரல் பிரச்சனை வரும். நுரையீரல் கோளாறுகள் வரும் சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு. மனநோய் இருக்கும். சந்திரன் வந்து மனோகாரகன். மனநோய். மைண்டு ஒரு நேரத்தில் இருக்காது. கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்பாங்க, விடுபட்டு போயிடுவாங்க. பலவாறு யோசிப்பாங்க. சரியா? ஒரு புத்தியில் இருக்க மாட்டாங்க, பல புத்தியில் இருப்பாங்க. ஒரு காரியத்தை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. அதுபோல் வலிப்பு நோய் இருக்கும். வலிப்பு நோய், காக்கா வலிப்பு, வேறு எதனாச்சும் வலிப்பு ஃபிக்ஸ் இருக்கும். டைஃபாய்டு வரும். அடிக்குறை இவங்களுக்கு டைஃபாய்டு ஃபீவர் வரும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மூக்கு அலர்ஜி, சைனஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். கண் நோய்கள் வரும். கண்ணில் நீர் வடியும், வீக்கம், ரத்தம், அசுத்தங்கள் இதெல்லாம் இருக்கும். சரியா? இப்படி ரத்த சம்மந்தப்பட்ட பணிகள் வரும். சர்க்கரை வியாதி வரலாம். சந்திரனும் அமாவாசை சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து ராசி லக்கணத்தை சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வரும். உங்களுக்கு என்ன வரும்னா சர்க்கரை நோய் வரும். ஏன்னா சர்க்கரை வந்து சந்திரன் சம்மந்தப்பட்டதான். ரத்தம் சந்திரன் வந்து ரத்தத்துக்கு வருவார். ரத்தம் தானே சர்க்கரை நோய். என்ன ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் வந்து கூடுறது குறையிறது தான் சுகருங்க அப்படிங்கிறோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் சந்திரன் வருவார். சந்திரனும் சுக்கிரனும் வந்து நீர் சம்மந்தப்பட்ட கிரகம் தான். சந்திரன் சுக்கிரன், அமாவாசை சந்திரன் கூட சுக்கிரன் வந்து சரியாக காம்பினேஷன் கலக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல விதமாக இல்லைன்னா அந்த கண்டிப்பாக அந்த கம்ப்ளைண்ட் வந்துடும். ஜாதகத்தில் பார்க்குறோம்ல, நிறைய இருக்குது. சரியா? நிறைய உதாரணம் சொல்லலாம். வயிற்று வலி இருக்கும். சரியா? வயிற்று வலி இருக்கும். சில பேர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியம் ஆயிடுவாங்க. சந்திரனும் கெட்டு லக்கணாபதியும் கெட்டு சில அமைப்பில் 12 பதிவனும் கெட்டு போயிட்டால் மனநோய் வந்துடும். சரியா? அது இருக்குது, அமைப்பு இருக்குது. அதுபோக வந்து
கபசுரம் அப்படிம்பாங்க, அது குளிர்காலத்தில் கபசுரம் அப்படிம்பாங்க. சரியா, அந்த ஜன்னி வர்றது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, இவங்க வந்து அம்மன் வழிபாடு தான் பண்ணணும். குறிப்பாக அம்மன் வழிபாடு, பௌர்ணமி தோறும் அம்மன் கோயிலுக்கு போகணும். பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில், காளியம்மன் கோயில், துர்க்கை அம்மன் கோயில், அம்மன் வழிபாடு பண்ணணும். தாய் மாதிரி இருக்கிறவங்களுக்கு, தாய் சாணத்தில் இருக்கிறவங்க, சித்தி பெரியம்மா அத்தைமார்கள், தாய் சாணத்தில் இருக்கிறவங்க பெண்களுக்கு வந்து வயதான பெண்களுக்கு புடவை வாங்கி கொடுக்கலாம். அதுபோக பசுமாட்டுக்கு வந்து பச்சரிசி சாதம் கொடுக்கணும். பச்சரிசி சாதம், வெறும் பச்சரிசி சாதத்தை கொடுக்கலாம். இனிப்பு வச்சும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனிப்பு வச்சா சுக்கரை வந்துடுவார், கூடுதல் சிறப்பு தான். பச்சரிசி சாதத்தை பசுமாட்டு கொடுக்கலாம். அதுபோக குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்கணும். எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்க குழந்தையாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைகள், அனாதை குழந்தைகள், இவங்களுக்குலாம் பால் வாங்கி கொடுக்கணும். அது மாதிரி அனாதை ஆசிரமத்தில் இருக்க குழந்தைகளுக்கு எதனாச்சும் மாரல் சப்போர்ட் பண்ணணும். தாயற்ற குழந்தைகள் இருப்பாங்கள்ல, அந்த காப்பகங்கள் இருக்காங்களே, விடுதிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு போய் எதனாச்சும் ஒரு டொனேஷன் பண்ணணும். உங்கள் பிறந்தநாள் அன்றைக்கி இல்லை முக்கியமான விசேஷத்தை அன்றைக்கி போய் பணம் கட்டிட்டு வரணும். ஒரு 1000 ரூபா கொடுத்து வந்தீங்கன்னா அவங்க அன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு போடுவாங்க. இல்லைனா பிள்ளைகளுக்கு எதனாச்சும் வாங்கி கொடுப்பாங்க. இல்லைனா நீங்கள் எதனாச்சும் வாங்கி கொடுக்கலாம். சரியா, இது மாதிரி சின்ன சின்ன காரியம் பண்ணுங்கள். நிறைய செலவு பண்ணிலாம் செய்ய வேண்டாம் நேயர்களே. சரியா, திட்டம் போட்டு செஞ்சாலே போதும். கிரிவலம் வரலாம், பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரலாம். அதுபோல் சந்திரன் கெட்டு போனவங்க வளர்புறை காலத்தில் வீட்டில் மாடியிலேருந்து சந்திரனை பார்த்து தரிசனம் பண்ணலாம். சந்திர தரிசனம் சொல்லுவான். அமாவாசை முடிஞ்சு 3ஆம் நாள் இருந்து சந்திர தரிசனத்திலிருந்து தேய்பிறை பஞ்சம் வரைக்கும் கும்பிடலாம். சரியா, கிட்டத்தட்ட அது ஒரு 15-16 நாள் வரும். சரியா, சந்திர தரிசனம் என்ன, அந்த வளர்பிறை திருதியிலேருந்து வரும், வரது திருதியை சஷ்டியிலேருந்து வரும். அதிலிருந்து அப்படியே தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் ஒரு 16 நாட்கள் நீங்கள் வந்து சந்திரனை தரிசனம் பண்ணலாம். தேய்பிறை பஞ்சமிக்கு மேலே சந்திரனை கும்பிடக்கூடாது. ஏன்னா அவர் வந்து தேய்பிறை ஆரம்பிச்சிருவார். அவர் வந்து இருளை நோக்கி போக ஆரம்பிச்சிருவார். அப்படி போகிற சந்திரனை வழிபாடு பண்ணக்கூடாது. இன்றைக்கி வளர்பிறை சந்திரன் முழு நிலவு பௌர்ணமி சந்திரனை தான் கும்பிடணும் வழிய தேய்பிறை சந்திரனை வழிபடக்கூடாது. அடுத்து வந்து செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம். செவ்வாய் தனுசு ராசிக்கு வேண்டியவர், ராஜயோகாதிபதி, 5-12 கூடியவர். அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் தான், செலவை கொடுக்குறவர் தான், நல்ல அமைப்பு கொடுப்பார். செவ்வாய் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போயிட்டார். எப்படி சார் கெட்டு போகிறாரு? ராசி லக்கணத்துக்கு வந்து 6, 8, 12 மறைஞ்சிருவார். சனி பகவான் பாறையில் இருப்பார், இல்லைனா சனி கூட சேர்ந்துருப்பார், இல்லை ராகு கேது கூட சேர்ந்துருப்பார். கேது கூட சேர்ந்துருந்தால் பிரச்சனை இல்லை, ராகு கூட சேரக்கூடாது, சூரியன் கூட சேரக்கூடாது. ஸோ செவ்வாய் வந்து சனி பகவான் சம்பந்தம், சூரியன் சம்பந்தம், ராகு சம்பந்தம் படாமல் இருக்கணும். சரியா, இவங்க சம்மந்தம் இல்லாமல் இருந்தாருன்னா செவ்வாய் நல்ல நிலைமையில் இருப்பார். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போர் அடிக்கலாம், வீடியோ லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் முக்கியமான வீடியோ. இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க. அவங்களுக்காக தான் போடுறேன், நான் கமர்ஷியலாக போடலை. சரியா, இது வந்து எனக்கு வந்து இதனால் எனக்கு ஒன்றும் பெரிய பெனிஃபிட் வேண்டாம். உங்களுக்கு நல்லபடியாக இதில் யாரோ நிறைய பேர் பயனடைஞ்சால் போதும். எனக்கு செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்க என்ன சார் பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, விபத்துகள் வரும். அடிக்கூட எங்கேனாச்சும் கீழே விழுந்துருவாங்க, அடிபட்டுகிட்டே இருக்கும், காலு கீழே அடிபட்டுகிட்டே இருக்கும், புண்ணு வந்துக்கிட்டே இருக்கும், ஈஸியாக ஆறாது, வெட்டுக்காயங்கள் இருக்கும், விந்து இழப்பு இருக்கும். விந்து முக்கியமானது. விந்தை விட்டவன் நொந்து சாவான்னு சொல்லுவாங்க. விந்து போயிடும், தூக்கத்தில் விந்து போயிடும். அது மாதிரி தாம்பத்தியத்தில் மனைவியோட இருக்கும்போது அந்த சீக்கிரம் விந்து போயிடும். அதனால் சீக்கிரம் டயர்டாயிருவாங்க, பரிபூர்ண சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஸோ செவ்வாய் கெட்டு போனவங்க வந்து சீக்கிரம் விந்து வெளியே போயிடும். அதுபோக வந்து 3 கூடையவன் லக்கணம் ராசிக்கு 3 கூடையவன் விரையாதிபதியும் வந்து கெட்டு போயிட்டாருன்னா விருப்பத்தன்மையும் போயிடும், சீக்கிரம் அந்த வீரியம் போயிடும். சரியா, அது ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க வெளியே. இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், நேரம் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறேன். இது இந்நேரம் கேட்குற இந்நேரம் வரை கேட்குறவங்களுக்கு இந்த தகவல் முக்கியமான தகவலாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆணுக்கு இதில் பெண்களுக்கு வந்து பெண்ணை காட்டில் ஆண்கள் தான் நிறைய பாதிக்கப்படுவாங்க. ஆண்களுக்கு வந்து அது சீக்கிரமாக இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ரகசியம். இதுக்கு வந்து 3ஆம் இடம் தான். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். சரியா, அந்த உறுப்பும் பிரச்சனையாக இருக்கும், அந்த உடல் உறவும் பிரச்சனையாக இருக்கும், அந்த விந்து போகிறது மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும். இதில் செவ்வாய் பார்வை இருந்துச்சுன்னா சுத்தம். சரியா, செவ்வாய் ராகுவை 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல இருக்க ராகு பார்த்துட்டாருன்னா அந்த தைரிய வீரியம்லாம் குறைஞ்சி போயிடும். சரியா, ரொம்ப வாழ்க்கையே சிதைஞ்சு போயிடும். ஒரு பெண்ணை பரிபூர்ணமாக திருப்திப்படுத்த முடியாது, வாரிசு கொண்டு வர முடியாது, அது வேறு மாதிரி போயிடும். சரியா, அதனால் கொஞ்சம் இந்த விந்து இழப்பு இதெல்லாம் இருக்கிறவங்க வழிபாடு பண்ணணும். நல்ல ஒரு டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் போயிடணும். சரியா, நேரில் கூச்சப்படக்கூடாது. கூச்சப்பட்டால் லைஃபு போயிடும். இதை வந்து அவனாலே சொல்ல முடியாது, அந்த லைஃப் பார்ட்னராலே சொல்ல முடியாது, வெளியே சொல்ல முடியாது. இதெல்லாம் ரகசியங்கள். அந்தரங்கள் யாவுமே சொல்வதென்றால் பாவமே அப்படின்னு சொன்ன மாதிரி இதெல்லாம் அந்தரங்க விஷயங்கள். இதை நிறைய பேர் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் டக்குன்னு வெளி உலகத்துக்கு வந்துடணும். எனக்கு இதுக்கெல்லாம் டாக்டர் வந்துட்டாங்க, நிறைய இருக்குது. அவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு மருந்து மாத்திரை எடுத்துகிட்டா சரியாக போயிடும். அதுபோல் நான் சொன்ன வழிபாடையும் பண்ணுங்கள். இந்த தகவலை நான் இன்றைக்கி வெளிப்படுத்துறதுல ஒரு சந்தோஷப்படுறேன். ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி வந்து இன்னும் வெளி உலகத்துக்கு கொண்டு வரல. இதெல்லாம் இன்னும் திரைக்கு பின்னாடி தான் இருக்குது. நாய்க்கடி இருக்கும். செவ்வாய் கட்டு போனவங்களுக்கு நாய் கடிக்கும். எங்கேனாச்சும் தெருவில் போகும்போது நாய் வந்து கடிச்சிடும் எதிர்பாராமல். ரத்த குறைபாடு இருக்கும், ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும். கரெக்டாக வருது பார்த்தீங்களா? விந்து இழப்புக்கும் ஹீமோகுளோபின் சம்மந்தம் இருக்குது. ஹீமோகுளோபின் நல்லா இருக்கவனுக்கு வந்து விந்து நல்லா சுரந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. ஹீமோகுளோபின்பாங்க, ஹெச்பி அப்படிம்பாங்க. ஹெச்பி வந்து 10 கிலோ குறையக்கூடாது. சரியா, அதை வந்து டெஸ்ட் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க.
சில பேருக்கு ஆரியெல்லாம் இருக்கும், அதான் ரத்த சோகை அப்படிங்கிறாங்க. ஸோ ரத்த குறைபாடு இருக்கக்கூடாது, அதை கொடுக்குறவர் செவ்வாய் தான். ரத்த இழப்பு, சில பேருக்கு வந்து அடிபட்டு ரத்தம் போயிடும். பெண்களுக்கு பீரியட்ஸ் அதிகமாக போகும், அன்னைக்கு ரத்தம் அதிகமாக போகும், அவங்களுக்கெல்லாம் செவ்வாய் சரியில்லைன்னு அர்த்தம். 4 செவ்வாய் இருப்பார், அத்தை செவ்வாய் தோஷம்பாங்க. எதுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ரத்த பீரியட்ஸ் அதிகமாக இருக்கும், ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். நிறையா இருக்குங்க. ஜோதிடமும் மருத்துவமும் ஒன்று தான். அந்த காலத்தில் வந்து மருத்துவரை காட்டிலும் ஜோதிடர்கிட்ட தான் போய் எல்லாம் கேட்பாங்க. ஒரு காலத்தில் இருந்திருக்கு. சரியா, மருத்துவம் ஜோதிடம் ஒன்றா தான் இருந்திருக்கு. ரைட், அதுக்குள்ளே ரொம்ப போனால் ரத்த அழுத்தம் இருக்கும், பிளட் ப்ரெஷர். செவ்வாய் கட்டு போனவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வந்துடும், டக்குன்னு குப்புன்னு ஏறிடும். ஹை ப்ரெஷர் தான் இருக்கும். சரியா, ஹைப்பர் டென்ஷன். அடுத்து இதய நோய், ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும். மலச்சிக்கல் இருக்கும், ஒழுங்காக மலம் போகாது, நேரத்துக்கு போகாது. காலையில் போகிற மலத்தை 4 மணிக்கு போவாங்க, நேரம் கட்ட நேரத்தில் மலச்சிக்கல், மோசன் போகிறது, மலச்சிக்கல் இருக்கும். ரத்த சோகை ஏற்கனவே சொல்லிட்டேன். பித்த நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும். சரியா, எச்சிலையும் வந்துட்டு இருக்கிறோம், உடம்புல சொல்லுவோம், பித்தப்பை பிரச்சனை வரும். அதுமாதிரி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். சரியா, உடல் உஷ்ணத்தால் தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். இவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, இவங்க வந்து முருகப்பெருமானை தான் கும்பிடணும், வேறு வழியே கிடையாது. கந்தேச கவசம் படிக்கணும். அறுபடை வீட்டுக்கும் ஒரு தடவை போயிட்டு வந்துடணும். செவ்வாய்க்கிழமை வீட்டிலே செய்யலாம். வீட்டில் வந்து துவரம்பருப்பை பூஜை அறையில் விரித்து, அந்த இதில் பூஜை அறையில் ஒரு சின்ன பித்தளை தட்டில் துவரம்பருப்பை பரத்தி, அதுக்கு மேலே அகல் விளக்கு, நெய் தீபம் போடணும். சரியா, நல்லெண்ணெய்லாம் போடக்கூடாது. நல்லெண்ணெய் வந்து சனி பகவானோட ஆதிக்கம், நெய் தீபம் தான். பொதுவாக வந்து சனி பகவானை தவிர மற்ற எல்லா கிரகங்களுக்குமே நெய் தீபம் போடணும். ராகு கதிகளுக்கு வேறு என்ன போடணும், மற்ற கிரகங்களுக்குலாம் நெய் தீபம் தான் ஏற்றணும். சூரியன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த கிரகங்கள் எல்லாத்துக்குமே நெய் தீபம் ஏற்றுறது மிகச்சிறப்பு. வீட்டில் வந்து நெய் தீபத்தை ஏற்றிடுங்க. அகல் விளக்கில் துவரம்பருப்பை பரப்பி அது மேலே அது விளக்க வச்சு தீபத்தை போடுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சாம்பார் சாதம், துவரம்பருப்பு போட்ட சாம்பார் சாதத்தை மாட்டுக்கு கொடுக்கலாம். மாட்டுக்கு கொடுக்கும்போது இலையோடு கொடுங்க, வெறுங்கையில் கொடுக்கக்கூடாது. ஒரு வாழை இலையில் வச்சு சுருட்டி செவ்வாய்க்கிழமை கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓர மதியம் 1 to 2 கொடுக்குறது சிறப்பு. இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க அதை செய்யலாம். அடுத்து வீடியோவில் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். இது நேரம் கெட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி, சிறந்தாழ்ந்த நன்றி. புதன் முக்கியமான கிரகம். புதன் கெட்டு போனவங்க, புதன் எப்படி சார் கெட்டு போவார்? சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் ஆயிடுவார், ராகு கூட சேர்ந்து இருப்பார், இல்லைனா கேது கூட சேர்ந்து இருப்பார், செவ்வாய் பார்வையில் இருப்பார். செவ்வாய் கூட புதன் சேரவே கூடாது, சத்தியமாக. சனி பகவான் கூட சேரலாம், ஆனால் செவ்வாய் புதன் சேரவே கூடாது. செவ்வாய் புதன் சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப கம்ப்ளைண்ட் வரும். சரியா, புதன் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும். புதன் கெட்டு போயிருப்பார். வயிற்று கோளாறு இருக்கும், தொழுநோய் இருக்கும். இந்த உடம்புல வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, தொழுநோய், கலர் மாறிடும். சரியா, தொழுநோய், அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, வர முடியல, லெப்ரசியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, தொழுநோய் அது வந்துடும். குழந்தையின்மை இருக்கும், மலட்டுத்தன்மை வந்துடும். செவ்வாய் புதன் கெட்டுப்பிட்டாருன்னா மலட்டுத்தன்மை, குழந்தையெல்லாம் போயிடும். குடல் கோளாறு, அல்சர் பிரச்சனை வரும். சரியா, அல்சர் பிரச்சனை வரும். அதுபோக தோல் நோய்கள் இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், மனநிலை தடுமாற்றம் இருக்கும், மைண்டு ஒரு நிலையில் இருக்காது. படை சொறி வரும். சரியா, அரிப்பு தடிப்பு, படை சொறி இதெல்லாம் வரும். சிரங்கு அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தொண்டை புண், தொண்டை சம்மந்தப்பட்டது, தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டான்சிலின்கள், அதாவது தொண்டை பக்கத்தை கட்டி சேருது, இதெல்லாம் வந்து தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதெல்லாம் புதன் தான், கவனமாக இருக்கணும். சில பேருக்கு ஊமையாக போயிடுவாங்க, ஏன்னா புதன் வந்து வாக்கு ஸ்தானாதிபதி. புதன் கட்டிட்டாருன்னா ஊமையாக போயிடுவாங்க, யதார்த்தமாக பேச மாட்டாங்க, பேசும்போது திக்கி பேசுவாங்க, திக்கு வாய்ங்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் புதன் கட்டு போயிடுவார். வழுக்க விழுந்துடும், முடி சீக்கிரம் கொட்டி போயிடும். அதுபோக வட்டப்படை வந்துடும். வெண்குஷ்டம் வந்துடும். ஆள் வெள்ளையாக இருப்பாங்க, புருவங்கரும் எல்லாம் நிறச்சி போயிடும், வெண்குஷ்டம் வந்துடும். ஸோ வெண்குஷ்டம், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொழுநோய் எல்லாத்துக்குமே வந்து இவர் தான், புதன் தான் காரணம். சரியா நேர்களே, அதனால் இந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்க பெருமாள் கோவிலுக்கு போகணும். வாரந்தோறும் இரவு 8 to 9 பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு பெருமாளுக்கு துளசியை வச்சு கும்பிடணும். அதுபோக பெருமாளோட நாமத்தை சொல்லணும். சும்மா இருக்கிற நேரம்லாம் பெருமாள் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்பிலியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோழமலை அழகா போற்றி, சுந்தரராஜ பெருமாளை போற்றி, வைகுண்டவாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடல் இருப்பவனை போற்றி, ஆதிசேசலம் வந்தவனை போற்றி, வடலாத்தி நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்ட சேருங்கத பெருமாளை போற்றி, வடபத்திர சாயை போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி, அத்திவரதரை போற்றி, அயக்கிரிவரை போற்றி, அலையசிங்க நரசிம்மரை போற்றி, சங்க சக்கரதாரியை போற்றி, சீமா லட்சுமி நாராயணா போற்றி, 108 திவ்ய பிரதேசத்தில் வாழும் உலகளந்த பெருமாளை லட்சுமி நாராயணா போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி தனுசு ராசி புண்ணியத்தில் சனிக்கிழமை நான் பெருமாள் நாமத்தை சொல்லிட்டேன். ஏதோ எனக்கு ஒரு புண்ணியம் சேரட்டும், கேட்குற உங்களுக்கும் புண்ணியம் சேரணும். சனிக்கிழமை கண்டிப்பாக பெருமாள் நாமத்தை சொல்லணும். எனக்கு கிழமையில் சனிக்கிழமையில் தான் பெருமாள் இருக்கிறாரு. சனிக்கிழமை அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் புதன் கெட்டுப்போனவர்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும். இவங்க புதன்கிழமை பெருமாள் கோவிலில் போய் கும்பிட்டு இந்த நாமத்தெல்லாம் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தையும் சொல்லலாம், தமிழ்லையும் சொல்லலாம், சமஸ்கிருதத்திலையும் சொல்லலாம், தாய்மொழி ஏதோ அதுலேயும் சொல்லலாம். ரைட்டு. அடுத்து குரு பகவான். குரு கெட்டு போயிட்டார், உங்கள் ராசிநாதன் கெட்டு போயிட்டாருன்னா என்ன இருக்குமோ குடல் இறக்கம் இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த இறங்கிறதுல குடல் இறக்கம் வந்துடுது பார்த்தீங்களா, அது ஏதோ இங்கிலீஷில் பேர் சொல்லுவாங்க, இரணியா. ஆமாம், இரணியா ஆப்ரேஷன், குடல் இறங்கிரும். அடுத்து மூச்சுக்குழாய் பிரச்சனை, மூச்சுக்குழாய்
சரியா, ரெசிபரி ப்ராப்ளம் வந்துடும். அலர்ஜி, ஈரல் நோய்கள், சரியா, மஞ்சக்காமாலை, வயிற்று பிரச்சனை, கேஸ் ப்ராப்ளம், அஜீரண கோளாறு, செரிமான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துடும். குரு கொடுத்துருவார். சரியா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மேக்ஸிமம் குரு தான் வருவார். சுவாச பிரச்சனைக்கு வராரு. ஸோ குரு பகவான் கெட்டு போனாங்க என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். சிவன் கோயிலில் போயிட்டு விளக்கு போட்டு வரணும். குரு பகவானையும் கும்பிடலாம். குரு பகவான் நவக்கிரத்தில் வடக்கு பக்கம் இருப்பார். அவருக்கு மந்த அச்சரம் சாத்தலாம். கொண்டக்கடலை மாலை போடலாம். கொண்ட சுண்டல் மாலை கோர்த்து போடலாம். முல்லைப்பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம். தீபம் ஏற்றலாம். நெய் தீபம் ஏற்றலாம். வீட்டில் என்ன பண்ணலாம்னா, வீட்டில் நீங்கள் குரு பகவானை கும்பிடலாம். சரியா, வீட்டில் கும்பிட்றத காட்டிலும் கோயிலில் கும்பிட்றதா நல்லது குரு பகவானுக்கு. சரியா, கோயிலில் போய் குரு பகவானே தட்சிணாமூர்த்தின்னு வழங்குறதா நல்லது. வீட்டில் சிவன் படத்தை வச்சு வழங்கலாம். பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். சரியா, பசுமாட்டுக்கு வெண்பொங்கல் கொடுக்கலாம். வெண்பொங்கல் செஞ்சு வியாழக்கிழமை பசுமாட்டுக்கு கொடுக்குறது மிகச்சிறப்பு. அடுத்து சுக்கிரன் ரொம்ப முக்கியமான கிரகம். ஆண்பின் உறவை குறிக்கிறவரே சுக்கிரன் தான். சுக்கிரன் கெட்டு போயிட்டார். எப்படி சார்? சனி கூட சேர்ந்துட்டார், செவ்வாய் கூட சேர்ந்துட்டார், ராகு கூட சேர்ந்துட்டார், கேதுபடியில் இருக்கிறாரு. இல்லைன்னா சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் பண்ணிட்டாரா சுக்கிரன் கெட்டு போயிடுவார். செவ்வாய் பார்வையில் சனி பார்வையில் வந்தாலும் கிருஷ்ணபன் சாவார். சுக்கிரன் எவ்வளோதான் கெட்டு போனாலுமே ஒரு தாங்குவார். ஏன்னா இயற்கை சுபர். அந்த அளவுக்கு சீக்கிரமாக தான் இயல்புகளை இழந்துட மாட்டார். ஸோ சுக்கிரன் அதையும் தாண்டி கெட்டு போயிட்டார். ஒரே நேரத்தில் ராசிக்கும் கெட்டு போயிட்டார், லக்கணத்துக்கும் கெட்டு போயிட்டார். சரியா, ராசிக்கு 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 8ஆம் இடம்னா கெட்டு போயிட்டார்னு அர்த்தம். அந்த அமைப்பு வரத்தான் செய்யும். இப்போ நீங்கள் தனுசு ராசி 3ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கிறாரு. சரியா, 8ஆம் இடம்னா என்ன? இங்கே இருக்கிறாரு, கடகத்தில் இருக்கிறாரு. கடக லக்கணம் தனுசு ராசின்னு வச்சுக்கிடுவோம். சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 8ஆம் இடம், கடக லக்கணத்துக்கு 8ஆம் இடம் கும்பம். அதே மாதிரி ராசிக்கு தனுசு ராசிக்கு 3ஆம் இடம் கும்பம். ஸோ இந்த அமைப்பில் சுக்கிரன் வந்துட்டார் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வரும். சரியா, இருந்து சனி பகவான் பார்வை. சனி பகவானுக்கு ராசிலே இருக்கிறாரு, தனுசு ராசிலே இருந்து பார்க்குறாரு. சந்திரனை கூட சேர்ந்து சந்திரனை கெடுத்துட்டு சுக்கிரனை பார்த்துட்டாரும் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாலியல் பிரச்சனை வரும். சரியா, இப்போ இதாங்க ஜோதிடம். இதான் வேத ஜோதிடம். இந்த அமைப்பு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷன் தான் முக்கியமானது. இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். லக்கணத்துக்கு ராசிக்கு மறைஞ்சிட்டாரு, சனி பார்வையில் வந்துட்டார். சனி பகவான் அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துட்டார். அமாவாசை சந்திரன் இல்லைன்னா சனி கெட்டு போயிட்டார். சனியும் சந்திரனை சேர்ந்துட்டாலும் கெட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இப்படி சில காம்பினேஷனில் முடிஞ்சு போயிடும். ஓகே, சூரியன் 2ஆம் இடத்துல இருப்பார். சூரியனுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். ஏன்னா சுக்கிரன், சூரியன், புதன் இவங்கெல்லாம் முக்கூட்டு கிரகங்கள் அடுத்தடுத்து போயிட்டு இருப்பாங்க. இதில் சுக்கிரன் தனிச்சிருந்து சனி பார்வை வந்துட்டாருன்னா கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். ஓகே, இது உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன். வாய்ப்பாடெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு பலன்கள் தான். சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு பாலியல் நோய் இருக்கும், கருப்பை பிரச்சனை இருக்கும், பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்காது, கருப்பை கோளாறுகள் இருக்கும், கண் நோய்கள் இருக்கும், சளி தொந்தரவு இருக்கும், சுவாச பிரச்சனை இருக்கும், நீரிழிவு இருக்கும். ஏற்கனவே சொன்ன டயபெட்டிக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்த சோகை இருக்கும், ஹீமோகுளோபின் குறைஞ்சி போயிடும். சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு தோல் நோய் இருக்கும். அதுபோக கருக்கலைப்பு, கரு நிற்காது, அப்பாசன் ஆகிட்டே இருக்கும். சில பெண்களுக்கு அப்பாசன் ஆகிட்டு வரும். அதெல்லாம் சுக்கிரன் கெட்டு போயிருப்பார். இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, மொச்சப்பயிறு வெள்ளிக்கிழமை மொச்சப்பயிறு சமையலில் சேர்க்கணும். மொச்சப்பயிறு புளிக்குழம்போ சாம்பாரோ வச்சு சாப்பிடணும். நல்லா மொச்சப்பயிரை தானியமாக நீங்கள் கொடுக்கலாம். மொச்சப்பயிரை பரப்பி அது மேலே நெய் தீபம் வெட்டலாம். வெள்ளிக்கிழமை இரவு 8-9 வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணலாம். இது நிறைய சொல்லியிருக்கேன் நான். மகாலட்சுமி பூஜை பண்ணுறது என்னென்னு நிறைய சொல்லியிருக்கிறேன், அதையும் செய்யலாம். அதுபோக பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, மிளகு 4 பொருளை மஞ்சள் துணியில் கட்டி வீட்டில் பூஜை அறையில் வச்சு டெய்லி பூஜை பண்ணணும். அது கற்பூரம் சூடம் காட்டணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த மாத்திரத்தை வேப்ப மரத்தடியிலையோ, புங்கமரம், ஆலமரம், அரச மரத்தடியில் போட்டுடலாம். இல்லைன்னா நீர்நிலையில் போட்டுடலாம். அந்த பொட்டணத்தை பயபக்தியாக கும்பிடணும். அதை ஒரு சாமி மாதிரி வச்சு கும்பிட்டிங்கன்னா இந்த நோயெல்லாம் சத்தியமாக பறந்து போயிடும். இந்த நோய்க்கெல்லாம் நிவாரணமாக இருக்கும். அந்த வலிமை அந்த கொடுக்கும், அந்த பொருட்கள் கொடுக்கும். அதெல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கமுள்ள பொருட்கள். பச்சை கற்பூரம், கிராம்பு, மிளகு, இது இன்னொன்று என்ன சொன்னேன், ஏலம். இந்த 4 பொருளையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஒரு மஞ்சத்தூள் கட்டி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சில நேரம் வேகமாக சொல்லிட்டு போயிடுவேன். புரியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்து சனி பகவான் கெட்டு போயிட்டார். அவர் எல்லாத்தையும் கெட்டுப்பார், அவரே கெட்டு போயிட்டார். அவர் நல்ல நிலைமையில் இல்லை, 6-8 மறைஞ்சிட்டார். ராகு கூட சேர்ந்துட்டார், நல்ல நிலைமையில். செவ்வாய் கூட சேர்ந்துட்டார். செவ்வாய் பாரி வந்துட்டார்னா சனி கெட்டு போயிடுவார். சனி பகவான் கெட்டு போயிட்டார்னா சோம்பல் இருக்கும், வாயு தொல்லைகள் இருக்கும், கேஸ் ப்ராப்ளம் இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், வாத நோய் இருக்கும், இடுப்பு கீழே கால் உளையும், முட்டி பிரச்சனை இருக்கும், பாத பிரச்சனை இருக்கும், ஹீல்ஸ் பிரச்சனை இருக்கும், காலில் பித்த வடிவு அதிகமாக இருக்கும், கீழ்வாதம் இருக்கும், குறைபாடுகள் இருக்கும், பேச்சில் குறைபாடு இருக்கும், பல் வியாதி இருக்கும், பல் ஒழுங்காக இருக்காது, பல் ஈவனாக இருக்காது, பல் பிரச்சனை இருக்கும், பல் அடிக்கிற விழுந்து போயிடும். சரி, பல்லில் கூச்சம் இருக்கும், அஜீரண பிரச்சனை இருக்கும், வயிற்று புண்கள் இருக்கும், ஆஸ்துமா வந்துடும். ஆஸ்துமாவுக்கு சனி பகவான் தான். ஆஸ்துமா இழப்பு, சில பேருக்கு இழப்பு வந்துடும், குளிர்காலத்தில் இழப்பு வந்துடும். இவங்களுக்கெல்லாம் சனி பகவான் தான். இவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க தினமும் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும், எறும்புகளுக்கு தீனி போடணும், மரத்துக்கடியில் இருக்க எறும்புகளுக்கு தீனி போடணும், உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். சரியா, எள்ளு தீபம்,
எள்ளு அதை கடையில் கோயிலே கொடுப்பாங்க, எள்ளு தீபம் கிட்ட கொடுப்பாங்க. அதை வந்து சனிக்கிழமை சிவன் கோயிலில் போய் ஏற்றி விட்டு வந்தால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும், சரியா, மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், நியாய தர்மத்தோடு வாழணும், நீதி நேர்மையோடு வாழணும், பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இதெல்லாம் செஞ்சிட்டோம்னா சனி பகவான் வந்து இவங்களுக்கு அந்த தாக்கத்திலேருந்து காப்பாற்றுவார். இந்த நோய் தாக்கம் இருக்கிறவங்களாம் சனி பகவான் வழிபாடு தான். 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடலாம், ஆஞ்சநேயரை கும்பிடலாம், ஐயனாரை கும்பிடலாம், சாஸ்தாவை கும்பிடலாம், ஐயப்பனை கும்பிடலாம். எல்லாம் சனிக்கிழமை தான். மாதத்தில் ஒரு சனிக்கிழமை ஒரு தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராகு பகவான். ராகு பகவான் லக்கணத்துக்கு 6ஆம் இடம், இல்லைனா லக்கணாபதி காட்டு வளர்த்து இருக்கிறார். 6, 8ஆம் இடத்துல வளர்த்து இருக்கிறாருன்னா கண் புரை இருக்கும், பல்வியாதிகள் இருக்கும், அம்மை போடும், தொழுநோய் இருக்கும், தற்கொலை எண்ணம் வரும், மன ஒரு நிலையில் இருக்காது, சூசைடு எண்ணம் வரும், சரி, உடல் வலி இருக்கும், திக்குவாய் இருக்கும், மண்ணீரல் வியாதிகள் இருக்கும், வாத நோயில் வரலாம், திடீர் மரணம், திடீர் ஆக்சிடென்ட், திடீர் மரணம், கொலை, விபத்துக்கள், சரியா, இதெல்லாம் வரும். பாலியல் முறைகேடுகள், செக்ஸுவல் பிரச்சனைகள், ஓரின சேர்க்கை, அது என்ன சொல்லுவாங்க, ஹோமோசெக்ஸு, அதுக்கெல்லாம் வந்து ராகு பகவான் தான். லெக்ஸ்பியன், அந்த செக்ஸும் லெக்ஸ்பியன், ஹோமோசெக்ஸு, ஓரினச்சேர்க்கை, மிருகங்களுடன் பகை, மிருகங்களுக்கு ஒழுங்கு ஒத்து போகாது. எதை பார்த்தாலுமே நாய்கிட்ட சண்டை போடுறது, மாடு முட்டுறது, மாடு விரட்டுறது, துரத்துறது, இது மாதிரி இவங்களுக்கு இருக்க தான் செய்யும். பாம்புகள் பிரச்சனை, விஷச்சந்துகள், சில பேருக்கு விஷச்சந்துகளால் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். கண்ணில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அது வந்து இவங்களை அதனால் சில டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும். இவங்களெல்லாம் ராகு கெட்டு போயிருப்பார். இவங்க என்ன பண்ணணும்னா பௌர்ணமி தோறும் காளியம்மனை கும்பிடணும், காளியம்மன் அல்லது துர்க்கையம்மனை கும்பிடணும். அதுபோக வந்து இவங்க வந்து உளுந்தம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, உளுந்த வடை நிறைய சாப்பிடணும். உளுந்தம் பருப்பை வந்து மற்றவங்களுக்கு தானம் பண்ணணும். பசுமாட்டுக்கு வந்து உளுந்தம் களி கட்டி செய்யலாம், இல்லை உளுந்தம் பருப்பு சாதத்தை பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். வாழையில வச்சு ராகு வேளையில் கொடுக்கணும். டெய்லி ராகு வேளை வரும், சரியா. குறிப்பாக சனிக்கிழமை ஒரு ராகு வேளையில் கொடுக்குறது மிகச்சிறப்பு தான். சனிக்கிழமை ராகு வேளை எப்போ சார் வரும் அப்படின்னா 9 to 10, காலையில் 9 to 10 சனிக்கிழமை ராகு வேளையில் இந்த உளுந்தம் பருப்பு சோறை வந்து பசுமாட்டு கொடுக்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கேது பகவான். கேது வெட்டு தழும்புகள், சில பேருக்கு அடிக்கிற வெட்டு தழும்புகள் வரும், காயம் படும், உடம்புல தொழுநோய் இருக்கும், படை இருக்கும், சொறி சிரங்கள் இருக்கும், புண்கள் இருக்கும், திடீர்னு மனசில் தற்கொலை பண்ணிக்கலாம்னா என்ன வரும், வயிறு சம்மந்தப்பட்ட வலி இருக்கும், சிறியம்மை வரும், பெரியம்மை வரும், புற்றுநோய், கேன்சர் வருது கேதுதான் காரணம், திடீர் மரணம், எதிர்பாராத மரணம், கொலை, பசி, தோல் வெடிப்புகள், பித்த வெடிப்புகள், எல்லாத்துக்குமே கேது தான் வருவார். இதெல்லாம் தாக்கம் எதில் இருக்கும்னா அந்த திசையில் தான் இருக்கும். இப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். தனுசு ராசியில் இப்போ நிறைய பேர் கொஞ்சம் வயசில் ராகு திசை நடக்கும், சரியா. ராகு திசை, செவ்வாய் திசை, சூரிய திசை, சந்திர திசை நடக்கிறவங்களுக்குலாம், ஆரம்ப கட்டத்தில் நடக்கிறவங்களுக்குலாம் அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். எப்போயுமே ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா அதோட தாக்கம் வந்து அதோட தசையில் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து புத்தி. ஓகே, இந்த 9மே வந்து மனுஷனை நீடித்த ஆயுளுக்கு வாழ வைக்கும். இந்த 9 கிரகங்களுமே, இந்த 9 வழிகள் வந்து உங்களை வந்து நீடித்த ஆயுளை கொடுக்கும். நீடித்த ஆயுள் வாழணும்னா அந்த 9 கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கணும். ரைட்டு. கேது கெட்டு போனவங்க விநாயகரை தான் கும்பிடணும், சரியா. விநாயகரை தான் கும்பிடணும். விநாயகர் பெருமானுக்கு வந்து விளக்கு போடலாம். அரச மரத்தை போய் சுற்றிட்டு விளக்கு போடணும், சரியா. அரச மரத்துக்கு அடியிலுக்கு விநாயகர் கும்பிடணும். அவருக்கு 2 பக்கம் சர்ப்பகரங்கள் இருக்கும். சனிக்கிழமை தான் கும்பிடணும். சனிக்கிழமை மதியத்துக்கு முன்னாடி கும்பிடணும், இல்லைனா சூரிய உதயத்துக்கு முன்னாடி கும்பிடணும். சூரிய அஸ்தமானம் ஆன பின்னாடி கும்பிடக்கூடாது. சூரியன் அஸ்தமானதுக்கு முன்னாடி காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்கு முன்னாடி 6 மணிக்குள்ளே அரச மரத்தில் இருக்க விநாயகரை கும்பிட்டு விளக்கு போட்டு வந்துடணும், சரியா. அவருக்கு அகல் விளக்கு போடலாம். நீங்கள் வந்து இந்த விளக்கு போட கடுகெண்ணெய் விளக்கு போடலாம். கடுகெண்ணெய் வாங்கி அதில் 2 தீபம் போட்டு வந்துடலாம். ராகுக்கு ஒன்று, கேதுக்கு ஒன்று போட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். ராகு எதுகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா 2 பேருக்குமே வளர்க்கப்படணும். ஏன்னா 2 பேருமே ஒரு கிரகம் தான். விநாயகர் கோயிலில் போய் போடுறது மிகச்சிறப்பு, சரியா நேர்களே. ராகுக்கும் விநாயகர் கோயில் போகலாம், கேதுக்கும் விநாயகர் போடலாம். அரச மரத்தை சுற்றி போடுறது மிகச்சிறப்பு. அரச மரத்தை சுற்றினாலே அனைத்து வியாதிகளும் குணமாயிரும், சரியா. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேர்களே, 9 கிரகங்களுக்குமே வந்து நான் அந்த கிரகங்கள் கெட்டு போனால் எந்த நோயோட தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு வழிபாடும் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன், எளிமையாக தான் சொல்லியிருக்கிறேன். சில பேர் விவரமாக சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம அலைஞ்சு திரிஞ்சு போகணும். எப்படி செஞ்சாலுமே நமக்கு பலன் கிடைக்கும், சரியா. அம்மா எப்பயுமே அம்மா தான், அப்பா என்றைக்குமே அப்பா தான். அவங்கள எப்படி கூப்பிட்டாலும் சரி, எந்த உறவுமுறையில் இருந்தாலும் சரி, தாய் தப்பன் என்றைக்குமே நமக்கு ஒரே உறவுமுறை தான். அதுமாதிரி தெய்வத்துக்கு வந்து செய்கிற பரிகாரம் சிறுசாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, பலன் ஒன்று தான். அந்த மனசோட செய்யுங்க, நல்லபடியாக நல்லா இருப்பீங்க. நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த 9 வழிகளும் நல்ல வழியாக பார்க்கப்படுகிறது. நீடித்த ஆயுளுடன் வாழ தனுசு ராசி நேயர்கள், நீடித்த ஆயுளுடன் வாழ இந்த 9 வழிகளும் நல்ல வழியாக பார்க்கப்படுகிறது. 9 வழிகள்லாம் என்ன? அந்த 9 கிரகங்கள் கொடுக்குற அந்த தாக்கங்கள், அந்த தாக்கத்திலிருந்து வெளியே தப்பி வருகிற வழிகள், சரியா. அந்த மார்க்கங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு மார்க்கமாக அமையட்டும். எல்லாம் அல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு போராடம் மூலம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த நலங்களையும் வளங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடியோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.